இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவத்தை நினைக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் இறப்போம்ட்டு வசனம் இருக்கு. என்ன பிரதர் நன்மை செய்யறது? நான் குடும்பத்துல, நண்பர்கள் இடத்துல, வேலை செய்யறதுல எல்லா இடத்துல நன்மை செஞ்சா கூட எனக்கு ஒரு கெட்ட பேர் தான் வருது, நான் என்ன பிரதர் செய்யட்டும் அப்படின்றாலும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க. அப்படி சோர்ந்து போய்கிட்டீங்கன்னாக்கா நீங்க உங்களுக்கும் உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆனா நீங்க நன்மை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. அது எங்க இருந்தாலும் சரி, உங்க வேலையில இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, நீங்க பிசினஸ்ல என்ன சின்ன சின்ன நன்மை செஞ்சா கூட கர்த்தர் பெரிய விதமா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தர் மென்மேலும் நீங்க நன்மை செய்யறது தான் எதிர்பார்க்கிறாரு. நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, என்னால முடிந்தது ஏதாவது ஒரு நன்மை யாருக்காவது நான் செய்வேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுங்க. கண்டிப்பா நீங்க நன்மை செய்யறதுனால கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்த போறாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.